அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இதுவரை ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்த அன்பு நெஞ்சங்களுக்கும், லைக் செய்து குறைகளையும் நிறைகளையும் தெரிவித்த சமூக ஆர்வமுள்ள தமிழ் பற்றாளர்களுக்கும் சினிமா கொட்டகையின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டதன் நோக்கம் சினிமா வரலாறை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதற்காகவே பல புத்தகங்கள், விவாதங்கள், ஆய்வுகளை பதிவு செய்துதான் இங்கு தெளிவாக வழங்குகிறோம். இதுவரை இந்த சினிமா கொட்டகையை பார்த்தவர்களுக்கும் இனி பார்ப்பவர்களுக்கும் இந்த சேனலில் என்னென்ன வந்துள்ளது என்பதை இங்கு நினைவு கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் சினிமா லண்டன், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் புகைப்படமாக தொடங்கப்பட்டு நகரும் படமாக முன்னேறி சுருள் பிலிமில் பதிவிடப்பட்டு ஓடும் மௌன படமாகவும், பிறகு பேசும் படமாகவும், விஞ்ஞான முன்னேற்றத்தால் வண்ண படமாகவும், சினிமாவிற்கான மொழி புரிதல்களுடன் வந்த படமாகவும், இந்தியாவின் முதல் மௌனப்படம், முதல் பேசும் படம், இந்தியாவின் முதல் வண்ணப்படம், தமிழகத்தின் முதல் மௌனப்படம், தமிழகத்தின் முதல் பேசும் படம் என்று 1931ஆம் ஆண்டு முதல் 1935ஆம் ஆண்டில் வந்த 50வது படங்கள் வரை நமது சினிமா கொட்டகை உங்களுக்கு வழங்கியுள்ளது. இதுவரை வழங்கிய உங்களின் அன்பான ஆதரவும் அன்பும் தொடர்ந்து தேவை என்பதுடன், தமிழை நன்றாக உச்சரிக்க சொன்ன அன்பு தோழர் திரு பாலசுப்ரமணியன் என்பவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, KP சுந்தரம்மாள் 1 லட்சம் சம்பளத்தை ஔவையார் படத்தில்தான் பெற்றார் என்று அன்பு தோழர் தீகாராம் வி அவர்கள் குறிப்பிட்டார். திரு தீகாராம் வி அவர்களே பல ஆய்வுகள், வரலாற்று சான்றுகளுடன் தான் நமது சினிமா கொட்டகை பதிவில் சொல்கிறது. காலஞ்சென்ற தெய்வ திருமதி KP சுந்தரம்மாள் பக்தநந்தனார் படத்தில்தான் 1 லட்சம் சம்பளம் வாங்கினார். அதை கூட அவர் விரும்பி வாங்கவில்லை என்பதை சொல்லியுள்ளோம். நீங்கள் குறிப்பிடும் ஔவையார் படத்தில் KP சுந்தரம்மாள் அவர்கள் நடித்தது உண்மை. அதில் அந்த சம்பளம் வாங்கியிருக்கலாம். ஆனால் முதலில் பக்தநந்தனார் படத்தில்தான் அவர் 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கிறார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கீசகவதம் படத்தினை ஒரு இடத்தில் கீசகவாதம் என்று நான் படித்ததை குறையாக சொன்ன கல்யாண ராம மதுரவன் என்ற அன்பு தோழருக்கு என் நன்றிகள். இனி அப்படி தவறிய தவறு நடக்காது என்றும் சினிமா கொட்டகை உறுதியளிக்கிறது. அன்பு தோழர்களே, இனி வரும் திரைப்படங்கள் யாவும் உங்களுக்கு எதிர்பாராத வண்ணம் விவரங்களையும் அனைத்து விளக்கங்களையும் தர இந்த சினிமா கொட்டகை அன்புடன் காத்திருக்கிறது. இதுவரை அனைத்து தோழர்களும் பார்த்ததை போல் இனி தொடர்ந்து பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக 1935ஆம் ஆண்டில் வெளிவந்த 51வது படத்தினை தொடர்ந்து அனைத்து படங்களையும் வரிசையாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.